ஒரு காலத்தில் மஹிந்திரா என்ற பெரும் ராஜா இருந்தார். அவன் மிகவும் நேர்மையானவன், அறிந்தவர் மற்றும் தன் மக்களின் நலனுக்காக எப்போதும் அறியாத பக்கங்களை பார்த்து நடந்தவர். ஆனால் அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய சூழ்ச்சிக்காரன் வந்தான். அவன் பெயர் சமர்பா. சமர்பா அவன் முன் நம்பிக்கையுடன் வந்தவன், ஆனால் அவன் உண்மையில் மிகவும் மோசமான மனிதன். மஹிந்திரா ராஜா சமர்பாவை பெரிதும் நம்பினான். சமர்பா அரசின் பல முக்கிய பணிகளை எடுத்துக்கொண்டான். மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவது போல ஏராளமான திட்டங்களை முன்வைக்க முயற்சித்தான். ஆனாலும் அவன் உள்நோக்கமாக தன் செல்வத்தை பெருக்கி மக்களை தவறாக வழிநடத்தி அதிகாரத்தை கவர்ந்து கொள்ள திட்டமிடுகிறான். ஒருநாள் ராஜா தன் அரசின் பல முக்கிய நிதி திட்டங்களை ஆராயும்போது அதில் சமர்பாவின் சூழ்ச்சி அரங்கேற்றப்பட்டது. அவன் பல பேருக்கு தவறான வழிகாட்டியிருந்தான். அரசின் பணத்தை தன் சொந்த நலனுக்காக உபயோகித்துக் கொண்டான். ஒருநாள் மஹிந்திரா ராஜா இந்த உண்மையை தெரிந்து கொண்டதும் அவன் நம்பிக்கையுடன் இருந்த ஒருவரை ஏமாற்றியதற்கான மிக மோசமான வேதனையை அடைந்தான். தன் மக்களுக்கு உண்மையை வெளிப்படுத்தும் முடிவை அவன் எடுத்து சமர்பாவை அடித்து வீழ்த்தினான். ராஜா எப்போதும் தனது மக்களுக்கு நேர்மையாக இருந்தாலும் ஒரு சில களவாணி சூழ்ச்சிகாரர்கள் கூடவே இருக்கின்றனர். இதன் மூலம் அவன் பாடம் கற்றுக்கொண்டான். நிறைவான நம்பிக்கை என்பது மிக முக்கியம். ஆனால் அதற்கு பின்னர் ஒருவர் எடுக்கும் நடவடிக்கைகள் நம்பிக்கையுடன் பொருந்த வேண்டும். கதையின் முடிவில் மக்களுக்கு உண்மையை சொன்னதற்குப் பிறகு மக்களின் நம்பிக்கை மீண்டும் அவனுடன் இருந்தது. ராஜா தன் நாட்டின் நல்லிணக்கத்தை மீட்டுக் கொண்டான். அவன் உண்மையை பரப்பி ஒரு புதிய யுகத்தை உருவாக்கி நாட்டை சிற்படைய செய்தான். இந்த கதை உண்மையையும் சூழ்ச்சிகளையும் மிகத் தெளிவாக காட்டுகிறது மற்றும் மாபெரும் தலைவர்களின் வாழ்க்கையின் மிக முக்கியமான பாடங்களை பகிர்ந்து கொள்ளுகிறது.